எங்க ஊர் பூக்காரி. இந்த படத்துடைய டைட்டில் பூலேந்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய பழங்குடி ஒருத்தட்டேந்து வருது. இவர் பேர் தான் வசந்த சேகர். இவர் தான் அந்த கர்மத்தை எடுத்த கதாசிரியர் அண்ட் டிரெக்டர்னு நினைக்கிறேன். வீடியோ என்டர்டைன்மெண்டா அமைய அவர் எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. கும்பிட்டுக்கடா கைத. படம் ஆரம்பிக்கும் போதே ஒரே கிளாப் சவுண்டுங்க. எவனும் தட்ட மாட்டான்னு தெரியும், அதனால அவங்களுக்கு அவங்களே தட்டிக்கிறாங்க போல. டியர் பாண்டிஸ், இந்த படத்தோட டைட்டில் கார்டு ஃபுல்லாவே அஜித், விஜய், நயன்தாரா, த்ரிஷா, ரஜினி, கமல் இப்படின்னு இந்த படத்துல நடிச்சவங்களோட பேரோட சேர்த்து பக்கத்துல 2 ஸ்டார்ஸோட போட்டோவையும் அட்டாச் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க எதுக்கு பண்றாங்க, என்னத்துக்கு பண்றாங்க, யாரு சொல்லி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு இலவு ஐடியாவும் இல்ல. நம்ம ஏன் மொத்த தமிழ் சினிமாவையும் கேமரா ரோல் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த முயற்சியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க போல. இந்த இலவு ஐடியா எல்லாம் மூல வழியா வந்தவனுக்கு மட்டும் தான் இருக்கும். கருமத்தை என்ன என்ன எழவி அது. படத்துடைய ஓப்பனிங் சீன்ல நம்ம பஜாரி நம்ம பூக்காரி தியேட்டர் வாசல்ல நின்னு பூவித்துட்டு இருக்கான். அக்கா வாங்க 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 அக்கா வாங்க வாங்கண்ணா வாங்க பூ வாங்கலையோ. ஐயோ சாமி, இந்த 2 செகண்ட் கிளிப்ப பார்த்ததுக்கே உங்களுக்கு வெறி ஆகுதே. இந்த படத்தை நான் உட்கார்ந்து 2 மணி நேரம் பார்த்திருக்கேன். எனக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய மன குமுறலை கொட்டி திக்க போறதுதான் இந்த வீடியோ. சோலி முடிச்சு. ஹலோ டியர் மார்டிஸ், பூக்காரி இந்த படம் ஒரு இன்டர்நேஷனல் பிலிம். இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணாத ஆளுங்களே இல்ல. அப்புறம் நீ ஏன்டா ரோஸ்ட் பண்ற? இப்பதானே சொன்னேன், ரோஸ்ட் பண்ணாத ஆளுங்களே இல்ல. இன்னைக்கு நம்ம இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணி ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண போறோம். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நீங்க பிறந்ததுக்கான பிறவி பலன் அடைஞ்சிருவீங்க. இந்த படத்தை மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம பாவம் எல்லாமே கழிஞ்சிரும். ஏன்னா அவ்வளவு சந்தோஷமாயிருவாங்க பசங்க. கிறிஸ்டோபர் நோலனையே கதி கலங்க வச்சது இந்த படம். அப்படிப்பட்ட காவியத்தை தான் நம்ம இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போறோம். விளங்கிச்சா? வாங்க வீடியோக்குள்ள போ. என் மயாடி 50 ரூபாய்க்கு பூ கொடு. என்ன மாமி வீட்ல விசேஷமா? அது சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? ஆமாங்க, என் பேரு பூக்காரி. நான் ஒரு பைத்தியக்காரி. வீடியோ பண்றவன் ஒரு முட்டா. ஏண்டா டேய், என்னடா டைலாக்க பேசுடா படிச்சிட்டு இருக்கீங்க? என்னடா இதெல்லாம் கல்ச்சால போறீங்களா? அத்தாலக்கடி. என்னது அத்தாலக்கடி? புரியலையே. ஏடா சொல்றதா முழுசா சொல்ல மாட்டீங்களா? ஏதோ அத புள்ள சொல்ல வருது, அதுக்குள்ள சென்சார் கட்டு போட்டு வச்சிருக்கீங்க. அதாவது இந்த புள்ள அத்தாலக்கடி அம்மாள் டுமால் அப்படிதாங்க சொல்ல வந்திருக்கு. எலவ அதுக்கு எதுக்குடா சென்சார் கட்டு? மக்களே, இந்த படத்துல மட்டும் இந்த லூசு பசங்க கிட்டத்தட்ட 150-200 சென்சார் கட்டை போட்டு வச்சிருக்காங்க. கேரக்டரோட பேரெல்லாம் கூட சென்சார் கட்டு போட்டு வச்சிருக்காங்க. அக்கா வாங்க வாங்க. இந்த இடத்துல பாத்தீங்களா, அக்கா வாங்க அம்மா வாங்க, அதுதான் டைலாக். அதுல அம்மாங்கிறத சென்சார் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மாங்கிறத அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையாடா? ஆடா ஒக்காளி. என்ன ஜோக் காட்டுறீங்களா? படத்துடைய கதைக்குள்ள வந்தோம்னா ஓப்பனிங் சீன்ல இந்த பூக்காரியும் அவரோட ஆத்தாலும் ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் ஜோசிய பாக்குறாங்க. ஜோசியரே, இவ வந்து என் பொண்ணு. இவளுக்கு கல்யாணம் நடக்குமா? எப்ப நடக்கும்னு கைய பார்த்து சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். தக்காளி டைலாக் பேசுறோம், என்னடா ரைம்ஸ் படிச்சிட்டு இருக்காதப்பா? ஏடா படம் ஃபுல்லா தானா? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? டியர் மாண்டிஸ், நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களான்னு தெரியல. நான் சொன்னேன்ல பல விஷயத்துல சென்சார் பண்ணிருக்காங்கன்ட்டு. இங்க பாருங்க. ஜோசியரே, இவ பேரு சிவகாமி. அதாவது அந்த பூக்காரியோட பேர் சிவகாமியா? அதுக்கு ஒரு சென்சார் கட் போட்டு வச்சிருக்காங்க. ஏடா சிவகாமிங்கிற பேரே கெட்ட பேரா? இல்ல நீங்க படத்துல இந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த சிவகாமின்னு பேர் வச்சவங்களுக்கு அசிங்கம்னு சொல்லி எல்லாம் கட் போட்டு வச்சிருக்கீங்களா? யாரா அடிக்கலாம்? இது கூட பரவாயில்லங்க. அந்த டூப்ளிகேட் ஜோசியக்காரன் இந்த அம்மாவோட கைரேகை எல்லாம் பார்த்து ஊவிக்கிற இவ இந்த நாட்டையே ஆள போறா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த அம்மா பேரு ஜெயலலிதாப்பா. அப்படியே நாட்டை ஆண்டு நட்டு புடுங்கிருவா. ஆயில் ரேக, முத்து ரேக, முத்தி போன ரேக. சொல்லு மாமா, நீ சொல்லு. கையோட ரேகைய பார்த்தா இந்த பொண்ணு கொஞ்ச மாதத்துல என்ன கர்ப்பமாக போறாளா? என்ன சொல்ல வந்தது ஃப்ளோவா சொல்றா? ஏன் நின்னு சொல்ற? இந்த பொண்ணு கொஞ்ச மாதத்துல இந்த ஆளப்போறா. இங்க ஒரு சென்சார் கட் போட்டிருக்காங்களா? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, இந்த பொண்ணு இந்த தமிழ்நாட்டே ஆள போறா, அவ்வளவுதான். ஷோ கொடுமையே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? படத்துல வரக்கூடிய பேரு, படத்துல சொல்ற வார்த்தை, இது எல்லாமே சென்சார் கட்ல போயிடுச்சுன்னா படத்தை மட்டும் ஏன்டா சென்சார் கட்ல விட்டீங்க? ஓப்பனிங் சீன் டைட்டில் கார்டை தவிர எல்லாத்தையும் தூக்கி இருக்க வேண்டியதானே? ஒஸ்ட் ஃபெல்லோஸ்.
திருமணம் நிச்சயம் நடக்காது. இந்த ரேகையில் பலன் இல்லை. திருமணம் நடக்காது. இந்த ரேகையில் பலன் இல்லை. ஒக்காளி உன்னோட கூகுள் டிரான்ஸ்லேட்டரே நல்லா படிக்குதுடா கார்பத்தை. அடுத்து ஒரு எமோஷனல் சீன் ஒன்னு எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ரயில் அடியில பால் கடை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அழுதுட்டு இருந்தான். சரி, நான் தான் வாடா எங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தம்பி இல்லல்ல, அதான். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. ஏண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பூ விக்கலாம், அங்கேருந்து ஒரு பையனாமா இழுத்துட்டு வருவ. சரி, இந்த தம்பி கேரக்டர் படத்துல ஏதாச்சும் முக்கியமான ரோலுக்கு யூஸ் ஆகுறானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்புறம் எதுக்கு அதை மாதிரி சீரியலா எடுத்து வைக்கிறீங்க? இதெல்லாம் ஏதோ ஒரு எமோஷன் சீன் எடுத்து வச்சிருக்காடுங்க. எலவு நமக்கு பார்க்கும் போதான் தெரியுது, பாக்குற நமக்கு மோஷன் கூட வராதுன்னு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த 4 போலீஸ்காரனுங்க தியேட்டர்ல பூ விக்கிற அந்த பூக்காரிட்ட வந்து மாமூல் கேக்குறாங்க. எலவு போலீஸ்கார மாமூல் வாங்குவான்னு எனக்கு தெரியும். கேவலம் அந்த பூ விக்கிறவங்கள்ட்ட கூட யாரா மாமூல் ஆகுவா? என்ன நக்கலா? ஐயோ, மாமூல் கேட்க வந்த போலீஸ்காரங்களை நம்ம பூக்காரி புரட்டி எடுக்கிறா. ஆனா அவ கையால அடி வாங்கின ஏதோ ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. அவனுக்கு மூஞ்சில ஒரு இலவு ரியாக்ஷன் கூட வர மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த சொட்டை தலையை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல இருக்கவன் சிரிச்சிட்டு இருக்கா. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த சொட்டையை அடிக்கிறதுக்கு. என்ன என்கிட்டயவா டக்கர் டமால் டக்கர் டமால் டக்கர் டமால். என்ன டக்க டமால்னா? இல்ல புரியல எனக்கு. இந்த படத்தை பார்த்து மன ரீதியா பாதிக்கப்பட்டுருவோம் போலயே. வாயா வாயா வாயா. போங்கயா, சுகமா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறேன், இரியா. என்ன மர்மடி? ரத்தமே வரல. உண்மையான மர்மடி. அவள்கிட்ட அடி வாங்கும் போது சிரிச்சிட்டு இருந்துட்டு மறுமடி மசுரடிங்கிற பத்தியாவன். அடிச்சு கை வேற கால் வேற தனித்தனியா கிடக்குது ஐயா. கை வேற கால் வேற தனித்தனியா கிடக்குதுன்னா உட்காந்து ஒட்ட வச்சிட்டு. அடுத்ததாக இந்த பூக்காரிக்கு ஏத்த ஒரு பைத்தியக்காரனை பார்க்க போறோம். அதாவது இந்த படத்துடைய கதாநாயகன். அதாவது இந்த போலீஸ் கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத ஒரு தீம் மியூசிக் போட்டு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு சிரிப்பு வரலையாடா? இந்த பைத்தியக்கார போலீஸ் கேரக்டரோட பேர் என்ன தெரியுமா? பில்லாவா. ரொம்ப நல்லா வருவீங்கடா. சென்னையில் உள்ள சினிமா தியேட்டரில் பூவிக்கும் பூக்காரியும். என்னடே, ஆல்ரெடி நீங்க டைலாக்க படிச்சுட்டு தான் இருக்கீங்க. இதுல நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு சீட் வேறயா? நம்ம ஏரியாவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லையே. போடா. இந்த டைலாக்ஸ் இவங்க பேசும் போதெல்லாம் கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இந்த நாடகத்துக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா, என்னென்ன டைலாக் அடுத்தடுத்து பேச போறோன்னு. அது மாதிரி பின்னாடி வரக்கூடிய வாய்ஸும் சேர்ந்தே கேக்குது. இந்த மாதிரி அசுர சூர மொக்க படத்தை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். 4 நாள் பெட்ஷீட்டை போத்திட்டு நிக்கிறானே, இவன் தான் அந்த படத்துல வரக்கூடிய கவுன்சிலர் கேரக்டர். இப்பதான் நம்ம கதையோட முக்கியமான திருப்பு முனைக்கு வரோம். இந்த பூக்காரிய இந்த கவுன்சிலர் வெளியே எடுக்கிறான். எதுக்கு? மகளிர் அணி தலைவி இவன் கட்சிக்கு தேவைப்படுதான். எஸ், யூ ஆர் ரைட். நம்ம பூக்காரி அரசியல்ல என்ட்ராக போறாங்க. இனிமே நீதான் நம்ம மகளிர் அணி தலைவி. ஏண்டா பூக்காரின்னு சொன்னீங்க, இவன் என்ன இட்லி துணியெல்லாம் இடுப்புல சொருகிட்டு வரா? ஒருவேளை சைடு பிசினஸா இருக்குமோ? இருக்கட்டும். அடுத்து இந்த படத்துல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் டேக் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. சரியாக 14 நிமிடம் 18 செகண்ட்ல நடக்க ஆரம்பிக்குது இந்த பூக்காரியும் அவரோட தம்பியும். காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சவங்க அங்கேருந்து நடந்து இன்னொரு புதர் வழியா கிராஸ் பண்ணி தெருக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. தெருக்குள்ள என்ட்ரு ஆயிட்டு 2 டைலாக் பேச ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. மொத்தமா கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிங்கிள் ஷாட் மட்டும் 1 நிமிஷம் வருதுங்க. என்ன அருமையான பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா? இவனுங்களுக்கு டைலாக் மட்டும் கொடுத்தா படத்தை ஓட்ட முடியாது, இவனுங்களை எங்கேயாச்சும் ஓட விடுவோம், அதை வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டுவோம் அப்படின்னு பாத்துருக்காரு போல டைரக்டர். ஆமாண்டா, இன்னைக்கு அம்மாவாசைல்ல, அதனாலதான் அத்தால கடை. அக்கா, இப்ப என்ன செய்யறது? இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணு இல்லடா தம்பி, அதான் நான் தான் வச்சு செஞ்சிட்டு இருக்கேன்ல. அடுத்ததாக பூக்காரியோ குப்பத்தொட்டில இருந்து வலிச்சு எடுத்துட்டு வந்த இவன் தம்பியோ மெர்சல் படத்துக்கு போறாங்க. சரி, தியேட்டர்ல ஏதாச்சும் ஒரு சீனை காம்பாங்க போல அப்படின்னு பார்த்தா மெர்சல் படத்தோட ட்ரைலர் ஓடிட்டு இருக்கு. எதுல? படத்துக்குள்ள. படத்தை 2 மணி நேரம் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக மெர்சல் படத்தோட 2 நிமிஷம் ட்ரைலர் கிளிப் எல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. சரி, அந்த ட்ரைலராச்சும் முழுசா போட்டாங்களா? அதுலயும் சென்சார் கட்டு. அவ்வளவுதான், சைலண்ட் வந்துருச்சு. சென்சார் கட் போட்டாங்க. டேய், என்ன இல விடாது. நல்ல சீன்டா இது. அது வேற ஒண்ணும் இல்ல,
அடுத்து வர கேரக்டர் பேரையும் சென்சார் பண்ணிட்டாங்க. இந்த ஆளுக்கு என்ன கேரக்டர்னு அவங்களும் சொல்லல, இவனோட பேரையும் சென்சார் கட் பண்ணிட்டாங்க. நம்மளா குத்து மதிப்பா அதாச்சும் வச்சுக்க வேண்டியதா. ஆமா, நீங்களாம் எந்த கட்சிடா? இந்த அகோரி ஒரு துண்டு போட்டிருக்கான், தலைவன் ஒரு துண்டு போட்டிருக்கான். எந்த கட்சின்னு இவங்களுக்குள்ளே கன்ஃபியூஷனா? சரி விடு, நானே ஒரு நல்ல பேரா வைக்கிறேன். உங்க கட்சி பேர் இனிமே தற்குறி கட்சி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாதானே இருக்கு. சரி, படத்துடைய அடுத்த சீனுக்கு வந்தீங்கன்னா, இத நிக்கிறாரு, இவர்தான் படத்துடைய டைரக்டர். இந்த படத்துடைய டைரக்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. இந்த படத்துக்குள்ள படம் எடுக்க போற டைரக்டர் இவர்தான். இந்த மண்டையன் இந்த பூக்காரி கிட்ட எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனான்னு தெரியல. நீதான் என் படத்துல அடுத்த ஹீரோயின், உன்னதான் நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேங்கிறான். ஆஹா, எனக்கு ஒரு அருமையான கதாநாயகி கிடைச்சிட்டான். டேய், கூலிங் கிளாஸ கழட்டிட்டு ஒழுங்கா பாடுறா. நீ படம் எடுக்கிறது இல்ல, படம் பாக்குறதே நிறுத்திடுவடா. என்ன விளையாட்டு காமிக்கிறாங்க. என்னுடைய பத்ரகாளி படத்துல உன்னை கதாநாயகியா போட போறேன். என்னது பத்ரகாளியா? டேய், இதைத்தாண்டா நீங்க சென்சார்ல தூக்கி இருக்கணும். காளி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா உங்க கதி அதோ கதி தாண்டா. அடுத்த ஷாட்ல இந்த பூக்காரியும் இந்த பைத்தியக்காரோட மீட் பண்றாங்க. அங்க இந்த பில்லா பைத்தியக்கார மனசுக்குள்ள காதல் மலருது. முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே, முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே. ஏன் சார் அழுகுறீங்க? அடே பைத்தியக்கார பசங்களா, என்னடா இதெல்லாம்? என்னன்னு கேக்குற? என்ன அவன் வெறும் கையிலே முறுக்கு புழிஞ்சிட்டு வரான்? ஓ, இது பேர் தான் ஸ்டெப்பா? சரி சரி. டேய், என்னடா சாணியகின மீச்சிட்டியாடா? என்ன தரையில தேய்ச்சிட்டு இருக்க தனியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அடி பாவி, இந்த பையனை நீ கடத்திட்டு வந்தது வழக்கம் இல்லையா? பூ விக்கவா? இருடி, உன்னை சைடு லைனுக்கு போன் பண்ணி பிடிச்சு கொடுக்குறேன். நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்றேன். அந்த படத்துல இலை சொட்ட கேமராவை பார்க்காதடா, அங்கிட்ட எங்கேயாச்சும் பாரு. இந்த பூக்காரிய பத்ரகாளி படத்துல ஹீரோயினா போடுறதுக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடி. என்ற அரமண்ட நடிக்க தெரிஞ்சவனுக்கே 1 லட்சம் கொடுக்க யோசிப்பாங்க. இவளுக்கு டைலாக்கே பேச தெரியாது. எப்படா 1 லட்சம் இவளுக்கு கொடுக்குற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நீ பெரிய நடிகை வருவமா. சரி, இந்த உப்மா படத்துக்கு ஹீரோயின் கிடைச்சாச்சு. ஹீரோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேய் யாரா அவன்? பவர் ஸ்டாரோட கிராஸ் பிரீட் மாதிரி இருக்கான். என்ன அங்கிள், காலையிலே ஜாக்கிங் போறதுக்கு பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு போறீங்க? டேய், உனக்கு இப்பதான் பெருசா பில்டப்லாம் கொடுத்த. நீ என்னடா நாளைக்கு சாவ போற கிழவனா தூக்கி அடிச்சிட்டு இருக்க? ஐய, இந்த பத்ரகாளி படத்துக்கு இவனுங்க ஒரு காதல் வசனம் எழுதிருக்காங்க பாருங்க. காதல் உலகத்துல தோண்டி பார்த்தேன், உன்னை தங்க சிலையா எடுத்தேன், வேற என்ன வேணும் எனக்கு? மாறி மாறி தோண்டுனா கிணறாயிடும், தண்ணி வந்துடும். இங்க இருந்து செருப்பு வந்துரும்டா, செருப்பு வந்துரும். இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. இந்த பைத்தியக்காரி நடிச்ச காலேஜ் அப்படிங்கிற ஒரு படம் 100 நாள் ஓடிருச்சான். எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அது செக்க செவேல்னு இருக்கணும். நமக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கணும்னு, அதுவும் உன்ன மாதிரி கருகருன்னு. ஆமா, ஒன்னு சார்கோல் மாதிரி பிறக்கும், இன்னொன்னு தர்மாகோல் மாதிரி பிறக்கும். வச்சு கொஞ்சிங்க. அடுத்ததா இவங்க நடிச்ச டாக்டர் படம் 200 நாள் ஓடிச்சான். இந்த டாக்டர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இந்த அம்மா புலிஸ் அரசு அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்குது. அந்த படம் பாத்தீங்கன்னா 300 நாள் ஓடுது. 200 நாள் 300 நாள்னு போடுறீங்களே தவிர எந்த யூடியூப் சேனலும் லிங்கையும் சேர்த்து போட்டீங்கன்னா கலாய்க்க கொஞ்சம் வசதியா இருக்கும். இந்த படத்துல இவர் தாங்க சிஎம். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சிஎம் கவுன்சிலர் எல்லாமே ஒரே தெரு ஒரே குப்பத்துல தான் குடியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. டிஸ்மிஸ் பண்ணவும் தயங்க மாட்டேன். யோ அரபோத, உன் கட்சியில இருக்கிறதே 6 பேர் தான். இவனுங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டா நீ மட்டும் என்ன தனியா நிக்க போறியா? போயாயோ. இந்த பூக்காரி படம் இன்டர்வலை நோக்கி பரபரப்பா போயிட்டு இருந்த சமயத்துல அங்க கட் பண்ணி வலுக்கட்டாயமா ஒரு சாங்க ஒன்னு சொருவுறோம். பாட்டா பாரு, சத்துணவு கூடத்துல உட்காந்து சரக்கு அடிக்கிற ஆயா மாதிரி இருக்கா. இவளை நினைச்சு நீ டூயட் சாங் வேற பாடுறியா பக்கி? இந்த சாங் முடிகிற கேப்ல இந்த அம்மா கயல்விழி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட். 300 நாள் ஓடி இருக்கு. பிளீஸ் இதோட யூடியூப் லிங்கையும் கொஞ்சம் கீழே கமெண்ட்ல போடுங்க. அடுத்து இவங்க நடிச்ச இன்ஸ்பெக்டர் கமலா, இந்த படம் பாத்தீங்கன்னா 150 நாள் ஓடி இருக்கு. ஆனா உங்களை மாதிரி உங்க படம் பாக்குற ஆடியன்ஸும் தற்குறியா தான் எடுப்பான்னு நினைச்சு இந்த மாதிரி சீனால எடுத்து வச்சிருக்கீங்க பாத்தியா? நல்லா வருவீங்கடா, கல்ச்சால போறீங்களா?
நாசமா போயிருவீங்கடா, நாசமா போயிருவீங்க. ஐயோ என் செயின் என் தாலி அடிச்சு போறானே. என்னது எங்க பில்லா இன்ஸ்பெக்டரா இருக்கிற இடத்துல திருட்டா? டேய், இதுதான் உன் டீமாடா? இவனுக்கு தான் கேவலம் பூக்காரிட்ட பிச்சை எடுத்து தின்னாங்க. இவங்க கூட சேர்ந்தாடா அந்த செயினை வாங்கி கொடுக்க போற? டேய், யாரா அந்த தற்குறி? டேய், நல்லா பாடுறா, அது களிமண். அதை எடுத்து நெத்தில பூசிட்டு பஞ்ச் டைலாக்கா பேசுற? வாய்க்கு வந்ததெல்லாம் பஞ்ச் டைலாக்னு நினைச்சு பேசி அங்க ஒரு தமாசான ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்னு வைக்கிறாங்க. டியர் மார்டிஸ், அடுத்த ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா, 2 தெருக்கு சிஎம்மா இருந்த இந்த சிஎம் எல்லாரும் சேர்ந்து போட்டு தள்ளிடுறாங்க. அங்க போறாங்க சார் இன்டர்வல்ல. இந்த படம் மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஆலவிரா சாமின்னு இன்டர்வலே மொத்த தியேட்டரும் கதறிட்டு ஓடி இருக்கும். அப்படிப்பட்ட இன்டர்வல் சீன் இது. அடுத்ததா அந்த ஜோஷேக்காரன் சொன்ன மாதிரியே எல்லாரும் சேர்ந்து இந்த அம்மாவை சிஎம் ஆக்கிடுறாங்க. தியேட்டர்ல பூவித்த அம்மா இப்ப சிஎம் ஆகிடுறாங்க. டைரக்டர், இந்த கதையை மட்டும் நீங்க ஏஆர் முருகதாஸ்ட கொடுத்திருந்தீங்கன்னா அவர் தளபதி விஜய வச்சு சர்க்கார் 2 எடுத்திருப்பாரு. எப்படிப்பட்ட கதை! நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலா டைரக்டர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, ஜெயலலிதா அம்மா உருவத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு கலைஞரோட கண்ணாடியை மாட்டி விட்டோம்னா காம்பினேஷன் தூக்கலா இருக்கும்னு நினைச்சிருக்காப்ல. என்ன ஜோசியரே, நல்லா இருக்கீங்களா? இப்ப என் கைரேகையை பார்த்து இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க ஜோசியரே. இதுக்கு ஏன் மேடம் கைரேகைலாம் பாக்குறீங்க? நானே சொல்றேன் கேளுங்க. இனிமே உங்களுக்கு பட வாய்ப்பே வராது. அப்படியே வந்தாலும் அந்த படம் தியேட்டர் வரைக்கும் போகாது. அப்படியே போனாலும் உசுறு மேல ஆசை இருக்கிற எவனும் உங்க படத்தை பக்கம் வரமாட்டான். மேல சொல்லுங்க. மேல பார்த்து சொன்னாலும் கீழே பார்த்து சொன்னாலும் அதாண்டி மென்டல். பிஏ இங்க வாங்க. இவருக்கு வீடு 50 லட்சம் பணம் கொடுத்து அனுப்புங்க. எது 50 லட்சம் பணமா? அதென்ன நீ பூ வித்து சம்பாரிச்ச காசாடி? சரி, இப்ப கதை எந்த இடத்துல தவழ்ந்துட்டு இருக்குன்னா, நம்ம பூக்காரி சிஎம் கமிஷனரை கூப்பிட்டு எல்லா அமைச்சர் வீட்டுக்கும் ரைடு விட சொல்றாங்க. இதனால அப்செட் ஆன அமைச்சர்கள், இனி உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கட் பண்ணா ஃபாரின் லொகேஷன்ல ஒரு டூயட் சாங். ஃபாரின் லொகேஷன்னா ஃபாரினுக்கு போய் எடுத்தாங்களான்னு கேட்க கூடாது. ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து கிளிப்ஸை களவாண்டு இருக்காங்க. என்னடா இது, திடீர்னு நல்ல நல்ல பாட்டெல்லாம் போடுறீங்க? இந்த பாட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து கிளிப்ஸை சுட்டு அதை இவனுங்க படத்துல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இது தாண்டா ஒரிஜினல் நோ பட்ஜெட் படம். இல்ல, கம்ப்யூட்டர் சாம்பிராணில பிறந்தவன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர போலீஸ் கேரக்டர்ஸோட மீட்டிங் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்காதுங்க. ஏதாச்சும் ஒரு வத்தல் காய போடுற மொட்டை மாடியில தான் நடக்கும். மறைந்த முதல்வர் அவருடைய சாவு பத்தி தான். அவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல, அவரு மூச்சு திணறி தான் இறந்திருக்கார். இப்படி முதலமைச்சரை யார் கொன்னா அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ஆடிஷனை, சீக்ரெட் மிஷனை ஏற்பாடு பண்றாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதாவது இந்த லூசு பசங்க பேக்ரவுண்ட் மியூசிக் கிடைக்கலன்னு எதெல்லாம் சுட்டு போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம ஜாக் ஸ்பேரோ, பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன் மியூசிக் எல்லாம் சுட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க. ஏண்டா, எதுக்கு எந்த மியூசிக்க போடுறோன்னு ஒரு தராதாரம் வேணாமாடா? யூடியூப்ல கிடைச்ச மியூசிக் எல்லாம் கண்டமேனிக்க விட்டு சதற விட்டுருக்கீங்க. அது வேற ஒன்றும் இல்ல. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு கன்றாவியான ஒரு சாங் வருது. எதுக்கு வருது, என்னத்துக்கு வருதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஆனா வருது. சரி, இந்த சிஎம் கொன்னத இந்த தற்குறி பில்லா போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்னும் பெருசா யோசிக்கலாம் வேண்டாம். இவனுங்களே குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு இருக்கும் போது உளறி இருக்கானுங்க. அப்ப நம்ம பில்லா போலீஸ் வந்து டப்புன்னு பிடிச்சிடுறாரு. எப்படி யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா? 10 பைசா செலவு இல்லாம. அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஃபன்னி ஃபைட் சீன்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துக்கு வந்த நம்ம சிஎம் அம்மா அவங்க பங்குக்கு கிரிஞ்சான பஞ்ச் டைலாக்ல அள்ளி விடுறாங்க. என்னதான் ஆட்டி படிச்சாலும் கடைசியில தர்மம் தான் வெல்லும். வெளியில போகாத, ஆடியன்ஸ் எல்லாம் ஒண்ணு கொல்லும் சொல்லிட்டேன். பில்லா அவர்களே, நன்றி நன்றி. நான் ஒரு பெண், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள. அந்த பக்கத்துல இருக்க லெஃப்ட் சைடு போலீஸ பாத்தீங்களா? எப்படா அந்த படத்தை முடிப்பீங்க அப்படின்னு பாவமா மன உளைச்சலாய் நிக்கிறான். இப்படி கிரிஞ்சுத்தனமா கன்றாவியா எடுத்து வச்ச இந்த படம் தான் எங்க ஊரு தற்குறி பூக்காரி. நான் இதை கிடப்பில் போட மாட்டேன். மக்கள் விரும்பும் நல்ல திட்டங்களை நான் வரவேற்பேன். மேடம்,
திட்டம்லாம் நல்லா தான் இருக்கு. இதை நீங்க ரூமுக்குள்ளேயே உங்களுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மக்களுக்கு தெரியும்? ஒண்ணு பண்ணுங்க, இனிமே நீங்க மனசுக்குள்ளே பேசிக்கோங்க, எங்களுக்கு கேட்டுரும். மொத்தத்துல பூக்காரி இதுல நடிச்சவ ஒரு பைத்தியக்காரி. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ஏதோ ஒரு பூக்காரி மேல ஆசைப்பட்டிருக்கான். இளவு அது அவன் எக்ஸ்லவரா மாறிடுச்சு போல. அந்த வன்மத்தை எல்லாம் ஒரு படமா எடுத்து நம்மள பார்க்க வச்சு கொடுமை பண்ணிருக்கான் சைத்தான். பூக்காரி, தற்குறி, பஜாரி, பைத்தியக்காரி இப்படி எப்படியெல்லாம் காரி துப்பணுமோ கமெண்ட் செக்ஷன்ல துப்புங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதே மாதிரி வீடியோவை நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.